திருச்செந்தூர் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிகளை விளையாட்டு போட்டிக்கு அழைத்துச் சென்ற இடத்தில் மது குடிக்க வைத்து பாலியல் சீண்டல் அளித்த புகாரில் உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துமீறிய ஆசிரியர் மீது மாணவிகள் மற்றும் பெற்றோர் கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன? அந்த பிள்ளை பீர் வாங்கி கொடுத்து குடி நடந்து போன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் என்ன என்ன பிள்ளைக்கு பீர் வாங்கி கொடுத்து 5 பிள்ளைக்கு பீர் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சிருக்கான். மாணவிகளிடம் அத்துமீறிய உடற்கல்வி ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி பெற்றோர் நடத்திய முற்றுகை போராட்ட காட்சிகள்தான் இவை. விளையாட்டு போட்டிக்கு அழைத்துச் சென்ற இடத்தில் மாணவிகளை கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைத்து எல்லை மீறிய உடற்கல்வி ஆசிரியர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 500க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பொன்சிங் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிக்கு பள்ளி மாணவிகள் 5 பேரை தூத்துக்குடி அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு தங்கியிருந்த அறையில் மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்த அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து யாரிடமும் தகவல் தெரிவிக்க கூடாது என்றும் ரட்டி உள்ளதாகவும் தெரிகிறது. உடற்கல்வி ஆசிரியரின் செய்கையால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் இது குறித்து பெற்றோர்களிடம் புகார் தெரிவித்தனர். அதிர்ந்து போன பெற்றோர் பள்ளிக்கு வந்து இது குறித்து முறையிட்டனர். ஆனால் அவர்கள் இது குறித்து முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த பெற்றோர் திங்கட்கிழமை மதியம் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ், வட்டாட்சியர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானப்படுத்தினர். இதற்கிடையே உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் திடீரென தலைமறைவானார். உடனடியாக தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசாருக்கு குற்றம் சாட்டப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் கோவையில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதே நேரம் அவரை பிடிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என குறிப்பிட்ட பெற்றோர் பள்ளி வாசலிலேயே காத்திருந்தனர். இதனிடையே தூத்துக்குடி மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையினர் இணைந்து உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை கைது செய்துள்ளனர். அவரிடம் போலீசார் விரிவான விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி பாலியல் சீண்டல் கொடுக்கப்பட்ட சம்பவத்தின் அதிர்வலைகள் அடங்குவதற்குள் தூத்துக்குடியில் அரங்கேறிய இந்த சம்பவம் பள்ளி மாணவிகளுக்கான பாதுகாப்பு என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே உள்ளது என்பதையே எடுத்துக்காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பெற்றோரின் வேண்டுகோளாக உள்ளது.